எனது அன்பான வேளாளர் வெள்ளாளர் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகம் முழுவதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் நமது ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலிலே நமது சமுதாயம் என்ன பங்கெடுத்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இடத்திலே சென்று ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்காக ஒரு சமுதாயத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு அதுவும் சீட்டு கிடைக்காமல் இங்கொருவர் அங்கொருவராக சிதறி சின்னாபின்னமாகி இப்பொழுது தமிழகத்திலே வேளாளர் வெள்ளாளர் சமுதாயம் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு உதாரணம் தற்போது நடந்த திருநெல்வேலியினுடைய ஒரு நாடக காதல். அதற்கு இந்த அரசியலை பங்கு போடக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நமது சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறார்கள். பாடுபட்டு கொடுப்பது இந்த நாட்டுக்கு நமது சமுதாயம், அந்த பணத்தை செலவழிப்பது யாராருக்கோ செலவழிக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இனி வருங்காலத்திலே அரசியலை யார் நிர்ணயம் செய்ய போகிறார்கள், அரசியலுக்கு யார் வர வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக நாம் எல்லாம் தயவு செய்து ஒன்று கூட நீங்களெல்லாம் ஒருங்கிணைந்து வர வேண்டும். ஆங்காங்க ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு ஒரு பேரவை ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே சமயம் ஒரு அரசியல் கட்சி 14 கட்சிகளை ஒருங்கிணைத்து மாதம் அவர்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்து நமது பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பங்கு போட்டுத்தான் அந்த அரசியல் கட்சி ஒன்றும் இணைபிரியாமல் வருமானம் நன்றாக இந்த கட்சி இந்த இடத்துல இருக்கிறது என்று அதில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் இந்த கட்சியை வைத்துக்கொண்டு குழப்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தவறு நடக்கின்ற இடத்துல தட்டி கேட்பது தான் கூட்டணி கட்சியை தவிர ஆளுங்கட்சி எது சொன்னாலும் சரி என்று சென்று கொண்டிருப்பது அந்த கூட்டணி கட்சியினுடைய வேலை அல்ல. ஆனால் கடந்த 5 வருடங்களாக கூட்டணி கட்சி எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அடி வருடிகளாக இருக்கிறது. எதையும் தட்டி கேட்க துப்பில்லாத தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதில் ஒருவர் சொல்லுகிறார், இது கள்ளச்சாராயம் விற்கிறது கள்ளக்குறிச்சியிலே முதல்வருக்கு தெரியாது என்று. ஆனால் முதல்வரிடத்திலே தான் காவல்துறை இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவரெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று அந்த கட்சியில் இருப்பவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக கள்ளக்குறிச்சியிலே ஒரு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டதை பெரிதாக எடுத்த ஒரு பள்ளிக்கூடத்தையே அடித்து நொறுக்கி அந்த மக்கள் இன்று 60-70 உயிர் போனது கள்ளக்குறிச்சியிலே கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து இனிமேலாவது இந்த 42 நமது வேளாளர் சமுதாய உறவுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தலைமைக்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும். இப்படி பிரிந்து விரிந்து ஆளுக்கு ஒரு கட்சிக்கு சென்று அவர் என்ன சீட்டு கொடுப்பார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் காலமும் விரையும் நாமும் அழிவோமே தவிர நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே வேளாளர் வெள்ளாளர் உறவுகளே, இதுவரை எப்படியோ ஒரு அமைப்பு வைத்திருந்தாலும் கூட ஒரு அமைப்புக்காக இந்த ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் பண்பாட்டு நல சங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நமது வேளாளர்களை ஒருங்கிணைத்து நாம் எங்கு செல்கிறோமோ அங்கு இந்த தமிழ்நாடு அரசியல் வர வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு நமக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்காக நாம் தொடர்ந்து தொண்டாற்றுவோம், வேலை செய்வோம். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பதற்கு இந்த ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு பாடுபடும் என்பதை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாம் இந்த அமைப்புக்கு ஒன்று சேர்ந்து அந்தந்த மாவட்டத்திலே பொறுப்பெடுத்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 234 தொகுதிகளில் வெள்ளாளரை தவிர வேறு எந்த ஜாதியும் கிடையாது. ஆக இந்த வெள்ளாளர் 234 தொகுதிகளிலும் பறந்து விரிந்து காணப்படுகிறார்கள். ஆகவே 234 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுக்கின்ற பொழுது அனைவரும் நாம் வேளாளர்கள் என்ற ஒருங்கிணைந்த
ஒரே ஒரு பெயரை நாம் பதிவு செய்து வேளாளர்கள் எத்தனை பேர் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த நமது சமுதாயங்களுக்கும் நமது சொந்த பந்தங்களுக்கும் எடுத்து கூறி இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை வழிநடத்த நீங்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கள்ளக்குறிச்சியில் இறந்த அத்தனை குடும்பங்களுக்கும் நமது அமைப்பின் மூலமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இனி வரும் காலத்திலாவது இந்த மதுக்கடைகளை ஒழிக்க முடியாது, கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது என்று கருதுகின்ற இந்த அரசு கண்டிப்பாக விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டும் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் அவருடைய உடம்பை கருத்தில் கொண்டும் நீங்கள் எல்லாம் தயவு செய்து இந்த கள்ளுக்கடைகளை திறந்து விட வேண்டும். குறிப்பாக ஒரு தோட்டத்திற்கு 10 மரம் 20 மரம் என்று அளவாக கொடுத்தாலும் கூட பரவாயில்லை. அனைத்து தோப்புகளும் கட்ட வேண்டிய அவசியமில்லை, அத்தனை தென்னை மரங்களுக்கும் கட்ட வேண்டிய அவசியமில்லை. குறிப்பிட்ட ஒரு மரத்தை இலக்காக வைத்து அத்தனை விவசாயிகளையும் கல்லிறக்க அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதிக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாம் அத்தனை விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து நாம் வேறு கட்டமாக நம்ம போராட்டத்திற்கு தள்ள வேண்டும். அத்தனை வாகனங்களை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி நிச்சயமாக அத்தனை ரோட்டையும் நாம் தடை செய்து நமது போராட்டத்தை வடமாநிலத்தை விட பிரம்மாண்டமாக நடத்துவதற்குண்டான இந்த வேலையை நமது மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையும் ஒருங்கிணைந்த வேளாளர் கூட்டமைப்பும் நடத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி, வணக்கம்.